ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலும் சரி, இல்லை எந்த வித அட்மிஷன்கள் வேணாலும் சரி, டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது வீடியோ டைம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, ரவுண்டு 1 நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, ரவுண்டு 1ல் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும், தவிர்க்க முடியாத ஒரு காலேஜஸ் நம்ம சொல்லும் போது, ரவுண்டு 1ல் சாய்ஸ் லிஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல கல்லூரிகள் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு அதாவது சீட் வந்து அலோகேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி ரவுண்ட் 2 நீங்கள் சொல்லும் போது, இப்போ நான் வந்து டயர் 1 காலேஜஸ்க்குள்ளே நான் வந்து போகணும் சார், அப்போ வந்து நான் சிவில் படித்தாலும் சரி, மெக்கானிக்கல் படித்தாலும் சரி, இல்லை ட்ரிபிள் படித்தாலும் சரி, இல்லை பயோமெடிக்கல் படித்தாலும் சரி, நான் வந்து எப்படியாவது ரவுண்ட் 1 இருக்கக்கூடிய அந்த டயர் 1 காலேஜஸ்க்குள்ளே நான் போகணும் சார் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 152 170 இந்த ரேஞ்சில் இருக்கீங்கள, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கவுன்சிலிங் கோடு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் நேம், இது ரெண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே நிறைய நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சிஇஜி கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1. அடுத்து எம்ஐடி கேம்பஸ், எம்ஐடியோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 4. நல்லா தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது வந்து நம்ம ஆர்டர் வைஸாக ரேங்க் 1லேருந்து 30 வரைக்கும் அப்படிலாம் ஆர்டர் வைஸாக நம்ம பண்ணவே கிடையாது. ரேண்டமாக தான் நம்ம என்ன பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், சரியா? அதனால் நீங்கள் எடுத்தோடனே எங்கேப்பா பிஎஸ்சியை காணாமல் எஸ்எஸ்என் காணா அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பக்கூடிய காலேஜஸ் காணான்னு சொல்லி தேடாதீங்க. இது ரேங்க் வைஸெல்லாம் கிடையாது, ஒரு ஆர்டர் வைஸாக நம்ம என்ன போது உங்களுக்காக அசம்பிள் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, அடுத்து எஸ்எஸ்என் காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 13-15 கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எஸ்விசியோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 11-16. அதுக்கப்புறம் ஆர்இசி 12-11. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐடி 14-32, சரியா? இந்த இடத்துல பிஎஸ்டியை நீங்கள் சேர்த்துங்க. பிஎஸ்டியோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2006, அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் 11-49, சரியா? அதையும் நீங்கள் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் ஜிசிடி கேம்பஸையும் நீங்கள் சேர்த்துங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான கேம்பஸ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜிசிடி கேம்பஸ், அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பனிமலர், சரியா? 12-10. லோயலா ஐக்கம் 14-50, சவிதா 12-16. அதுக்கப்புறம் சாய்ராம் 14-19 கவுன்சிலிங் கோடு. சிஐடி சென்னை 13-99, சிஐடி ஏஆர், சரியா? 13-98. அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார் காலேஜ் 59-01. நெக்ஸ்ட் வந்து பன்னாரியம்மன் 27-02. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சார், பிஎஸ்சியில் என்ன சார் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிங்க, இது ரேங்க் வைஸ் கிடையாது, நல்லா தெளிவாக நீங்கள் பிடிச்சுங்க. இது வந்து ஒரு ஆர்டர் வைஸாக நம்ம வந்து என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு சும்மா, அதாவது ரவுண்ட் 1ல் இந்த காலேஜெலாம் தவிர்க்க முடியாத காலேஜ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். பிஎஸ்சி 2006. அதுக்கப்புறம் பிஎஸ்சி டெக் வந்து பார்த்திங்கன்னா 23-77. சிஐடி கோயம்புத்தூர் 2007, சரியா? கவர்மெண்ட் காலேஜ் பர்கூர் வந்து பார்த்திங்கன்னா 26-03. ஜிசிடி கோயம்புத்தூர் 2005. ஸ்ரீ ராமகிருஷ்ணா 27-19. ஸ்ரீ கிருஷ்ணா 27-18. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ் 27-22. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 27-11. குமரகுரு 27-12. தியாகராஜா காலேஜ் 5008. பிட் கேம்பஸ் திருச்சி 30-11. மெப்கோ 59-60. பிஎஸ்என்ஏ திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ 59-10, சரியா? அதுக்கப்புறம் ஆர்எம்டி 11-12. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான காலேஜஸ் ரவுண்ட் 1ல், சரியா? நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப ரவுண்ட் 2ல் நீங்கள் வரும்போது சிவிலோ, மெக்கானிக்கலோ, ட்ரிபிளியோ, சரியா? முக்கியமாக நிறையா கோர்சஸ் வந்து என்னாச்சு பார்த்தா இந்த காலேஜஸ் எல்லாம் இருக்குது அவைலபிளாக. அதனால் கவுன்சிலிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ரவுண்ட் 3ல் வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலேஜஸில் ஏதாவது மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.